up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். அறிவித்தபடி பட்ஜெட் கூட்டத்தொடர் 24ஆம் தேதி தொடங்கும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தகவல். புதுச்சேரி அரசை கண்டித்து தலையில் முக்காடு போட்டு நூதன போராட்டம். 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினரின் போராட்டத்தால் பரபரப்பு. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு பள்ளி ஆசிரியர் கணேசன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு. மாணவர்களை மதிப்பெண் அடிப்படையில் கட்டமைக்காமல் சமூக சிந்தனையோடு உருவாக்க அறிவுறுத்தல். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா நிறைவாக முத்துப்பள்ளக்கு உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை அறிவித்தபடி கூடும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது. மேலும் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர். இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இடையே யாருக்கு சபாநாயகர் பதவி என்பதில் போட்டி ஏற்பட்டுள்ளது. இதனால் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வில் இழுபறி நீடித்த நிலையில் அரசு சார்பில் தேர்தலை நடத்த கோரி அரசு அனுப்பிய கோப்பும் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலை நடத்த ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். புதுச்சேரி ஆளுநர் இதுகுறித்து பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்தனர். இதனால் புதுச்சேரி சட்டசபை 24ஆம் தேதி கூடுமா என சந்தேகம் எழுந்த நிலையில் இதுகுறித்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டத்தொடருக்கான ஏற்பாடுகள் குறித்து சட்டசபையில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை அரசுக்கு கண்டனம் தெரிவித்து 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினர் அண்ணா சாலையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் தலையில் முக்காடிட்டு சுவற்றை பார்த்து அமர்ந்து நூதன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு அமைப்பின் நிறுவனர் ரகுநாதன் தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் தென்மண்டல மாநாட்டில் பங்கேற்காததால் மாநில வளர்ச்சிக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியில் ஆலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும், வீட்டுக்கு வீடு மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், போலி மருந்துகளால் மக்கள் அவதிப்படுவதாகவும் பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. கொலை கொள்ளை அதிகரிப்பால் மண்ணின் மைந்தர்கள் புதுச்சேரியில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இதை அரசு திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த நூதன போராட்டம் நடத்தப்படுவதாக தலைவர் ரகுநாதன் தெரிவித்தார். உள்ளாட்சித்துறை நம்மளுடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உள்ளாட்சித்துறையில் பார்த்தோன்னா காரைக்காலில் 5 கொம்யூனுக்கு சம்பளம் போகிறதுக்கே வழி இல்லை. அதே மாதிரி பாகூர், மண்ணாடிப்பட்டு, நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்கெல்லாம் சம்பளம் போகிறதுக்கே வருமானம் இல்லை, அரசு ஊழியர் இருக்குது. புதுச்சேரியினுடைய நகராட்சி அது மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. எல்லாமே மாநில அந்தஸ்து கிடைச்சுன்னா இன்னமும் அரசு ஊழியெல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் வரும். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் சீனிவாசன் அரசு பள்ளி ஆசிரியர் கணேசன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் கணேசன். இவர் ஆரோவில் நிர்வாகத்தில் 9 ஆண்டுகள் ஆசிரியராகவும், புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வித்துறையில் 26 ஆண்டுகள் என 35 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டவர். 2022ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருதையும் பெற்றவர் இவர். இது தவிர திருநெல்வேலி கலை இலக்கிய பெருமன்றத்தின் அரந்தை நாராயணன் நிறைவு பரிசையும் பெற்றுள்ளார். மேலும் பள்ளியில் இருக்கும் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து அறிவியல் படைப்போம் எனும் தலைப்பில் அறிவியல் இயக்கத்துடன் இணைந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச போட்டிக்கு 2019ஆம் ஆண்டு முதல் மாணவர்களை தயார் செய்தும் வருகிறார்.
மேலும் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாணவர்களின் 23 திட்டங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியராகவும் இருந்துள்ளார். இதுகுறித்து தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற கணேசன் கூறுகையில், தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதுவரை கிடைத்த சம்பளத்தை காட்டிலும் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை கருதுவதாக தெரிவித்தார். மேலும் மாணவர்களை மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் கட்டமைக்க கூடாதென்று கூறிய அவர், சமூக சிந்தனையோடு உருவாக்க வேண்டுமென தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற கணேசன் கேட்டுக் கொண்டார். அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். கிட்டத்தட்ட 34 வருடங்களுக்கு மேலாக நான் ஆசிரியர் பணியாற்றி வரும் இந்த வேளையில் அடிப்படையில் நான் ஒரு நடிகன், நான் ஒரு நாடக பிரதியாளர், நாவலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என்ற இலக்கிய பின்னணியோடு நான் வகுப்பறைக்குள் ஒரு கோமாளியாக நுழைகிறேன். அந்த நொடியில் நான் மாணவர்களுக்கு முன்னால் நிற்கும்பொழுது எப்படி ஒரு நடிகன் பார்வையாளனுக்கு முன்னால் தன் கதைகளையும் தன்னுடைய கருத்துக்களையும் கொண்டு சேர்ப்பதற்காக முனைப்போடு கொண்டு போய் நிற்கிறானோ, அதே ஒரு தயாரிப்போடு, அதே ஒரு மனநிலையோடு, பூரிப்போடு நான் என் மாணவர்களுக்கு முன்னால் நிற்கிறேன். அப்படி நிற்கும்பொழுது அவர்களுக்கு ஈர்ப்பாகவும் அவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு பிடித்தமான ஒரு நபராகவும் மாறுவதற்கு அதுவே ஒரு காரணமாகவும் அமைகிறது. இந்த வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலய ஆடி பெருவிழா நிறைவாக நடைபெற்ற முத்துப்பழக்க உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீரம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடித்திருவிழா 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 21ஆம் தேதி வரை விழா நடைபெறவுள்ள நிலையில் தினமும் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் முத்து விமானத்தில் தெப்பல் உற்சவமும் நடைபெற்றது. தொடர்ந்து 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முத்து பல்லக்கு உற்சவத்துடன் விழா நிறைவு பெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் 100 அடி அகலம் கொண்ட முத்துப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவை தொடர்ந்து முத்துப்பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாட்களை முடிவு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவு செய்யும் அலுவல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவராக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், உறுப்பினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ராமு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் பட்ஜெட் 24ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த குழு கூடி சட்டசபை நாட்களை முடிவு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31ஆம் தேதி வரை பட்ஜெட் காலம் உள்ளதால் அதிகபட்சம் 6 நாட்கள் சட்டசபை நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாது அணைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக மாநில மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டுமென சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் சபாநாயகரிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் தற்காலிக சபாநாயகருக்கு அளித்துள்ள மனுவில், மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியான புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். எனவே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தீர்மானத்தை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். பிரச்சனையில் நம்ம தான் கடைமடை பகுதி, நமக்கு இதில் ரொம்ப அதிகமான உரிமை உண்டு. நம்ம உரிமைக்காக நம்ம தண்ணி வாங்குறதுல தமிழ்நாடுடைய கடைமடை ஒட்டி இருக்கிற பகுதிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இது ரொம்ப மிகப்பெரிய பயன்படும். அதனால இந்த இதுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு காட்டுறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த சட்டசபை இப்போ கூடக்குள்ளேயே இதுக்குன்னு ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றி நம்மளுடைய எதிர்ப்பு காட்டணும்ட்டு நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். சபாநாயகர் இதை முதல்வர்கிட்ட ஆலோசனை பண்ணி இதுக்கு உண்டான நடவடிக்கை நான் செய்யறேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு. இது தீர்மானம் நிறைவேற்றுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வருவாய் குழு அமைத்து மருத்துவ மாணவர் சேர்க்கை ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்று பெற்றோர் மாணவர் சங்க பாலா கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி பெற்றோர் மாணவர் நலச்சங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
புதுவை மாநிலத்தில் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த 32க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழகம், ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் வெளியிடப்பட்டுள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவ இடங்களை அபகரிக்க போலி ஆவணங்கள் அடிப்படையில் தற்போது சென்டாக் அரசு ஒதுக்கீடு மருத்துவ இடங்களுக்கு, அதேபோல ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில மாணவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 மருத்துவ படிப்பிற்கான இடங்களை அபகரிக்க 30க்கும் மேற்பட்ட வெளிமாநில மாணவர்கள் தற்போது சென்டாக் அமைப்பு மூலம் வெளியிடப்பட்ட உத்தேச மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே சென்டாக் நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பின்தங்கிய மருத்துவ படிப்பிற்காக விண்ணப்பித்தவர்களின் உரிமைகள் மற்றும் குறுக்கு வழியில் போலி ஆவணங்கள் மூலம் விண்ணப்பித்த, தற்போது அரசு ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வருவாய் குழுவை நியமித்து அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும் என்றும், அதேபோன்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் கட்ட கலந்தாய்வில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கான 64 மருத்துவ படிப்பிற்கான உள்ஒதுக்கீடு பெற்ற மாணவர் சென்டாக் தரவரிசை பட்டியலிலிருந்து நீக்கி புதுச்சேரி மாணவர்கள் பெயர் கொண்ட தரவரிசை பட்டியலை வெளியிட்டு முதற்கட்ட கலந்தாய்வை நடத்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் கடற்கரை பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைப்பது குறித்து மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் மனு வழங்கினார். புதுவை ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைத்து தருவது குறித்து ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து கோரிக்கை கடிதம் வழங்கினார். கடிதத்தில் தங்களது சொந்த பகுதியில் தூண்டில் வளைவு இல்லாத காரணத்தால் வைத்திக்குப்பம் மற்றும் குருசுகுப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பல்வேறு சிரமங்களை அடைந்து வருவதாகவும், எனவே மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகளை விரைந்து மேற்கொண்டு அவர்களின் சிரமங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். கோரிக்கையை பரிசீலித்த மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். 2024ஆம் ஆண்டு நான் உங்களை முதலாக உங்கள் வீடு தேடி வந்து சந்தித்த போது நீங்கள் என்னிடம் வைத்த முதல் கோரிக்கை, ஒரே கோரிக்கை, வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதிக்கு தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றுதான். அதனைத் தொடர்ந்து இன்று காலை நமது புதுச்சேரி மாநிலத்தின் மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களை நேரில் சந்தித்து நமது மீனவ சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் அளித்துள்ளேன். வெறும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாக்குறுதியாக மட்டும் இதை பார்க்காமல் நமது மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நிலையான எதிர்காலத்தை அமைத்து தருவதற்காகவும் தொடர்ந்து என்னால் முடிந்த அனைத்து முயற்சியையும் மேற்கொள்வேன். உறுதியாக தூண்டில் வளைவை அமைத்து தருவேன் என்ற உறுதியை மக்களாகிய உங்களுக்கு நான் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்காய் திட்டு வடபத்ர காளியம்மன் ஆலயத்தில் வரலட்சுமி நோன்பு விரதத்தையொட்டி 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்துக்களின் விரதங்களில் முக்கிய விரதமாக கடைபிடிக்கப்பட்டு வருவது வரலட்சுமி நோன்பு விரதம். இந்த நாளில் தங்களுடைய குடும்பம் செழித்தோங்க வேண்டி பெண்கள் மகாலட்சுமி வேண்டி விரதம் இருப்பது வழக்கம். இந்நிலையில் வரலட்சுமி நோன்பையொட்டி புதுச்சேரி தேங்காய் திட்டு வடபத்ர காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகாலட்சுமி அம்சமாக பக்தர்களுக்கு அருள் காட்சியளித்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பெண்கள் பங்கேற்ற வரலட்சுமி நோன்பு மற்றும் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து பூஜையில் பங்கேற்று விளக்குகளுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பூஜை நிறைவில் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கிருமாவாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் உதவி காவல் ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையிலான காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக 2 வாலிபர்கள் தனித்தனியாக இருசக்கர வாகனங்களில் வந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே வாகனத்தின் ஆவணங்களை கேட்டுள்ளனர். ஆனால் ஆவணம் இல்லை என தெரிவித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த
17 வயது சிறுவன் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் காட்டுக்குப்பம் தனியார் கம்பெனி அருகே ஒரு இருசக்கர வாகனத்தையும், கிருமாம்பாக்கம் பகுதியில் மற்றொரு இருசக்கர வாகனத்தையும் திருடி செல்ல முயன்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்ட நிலையில் கடலூர், தூக்கணாம்பாக்கம், சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி, கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை ஏற்கனவே திருடியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,950 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.